ஓம் சாந்தி. இன்று 4/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு ஆகும். நினைவினால்தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். இந்த நினைவில்தான் மாயாவின் யுத்தம் நடக்கின்றது. இந்த தலைப்பில் என்ன சொல்லுகின்றார் இறைவன்? பாபா என்ன சொல்லுகின்றார்? அதாவது இனிமையான குழந்தைகளை மிகவும் செல்லமாக அன்பாக அழைக்கின்றார். குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு ஆகும். நினைவினால்தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். நினைவு என்றால் என்ன? அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு. நினைவு என்றால் என்ன? இறைவனுடைய நினைவு. இறை சிந்தனையோடு இறைவனை நினைக்கின்ற போது நல்லவைகள் நடக்கும். நினைவினால்தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். இந்த நினைவில்தான் மாயாவின் யுத்தமும் நடக்கின்றது. இந்த நினைவினால்தான் மாயாவின் யுத்தம். மாயா என்றால் யார்? காமம், குரோதம், பற்று, ஆங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்கள் தான் மாயை. இந்த மாயாவின் யுத்தமும் நடக்கின்றது. கேள்வி: நாடகத்தில் எந்த ரகசியம் மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது? அதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிகின்றீர்கள். பதில்: நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தில் நீங்கள் 2 முறை நடிக்க முடியாது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும். அதாவது நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும். சத்தியுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். சத்தியுகத்திலிருந்து இதுவரை, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், சங்கமயுகம். சங்கமயுகம் என்பது கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் நடுவில் வரக்கூடியது. இந்த சத்தியுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அனைத்து செயல்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆத்மாவில் 5000 வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகள் நிறைந்திருக்கின்றது. அதாவது ஆத்மாவில் 5000 வருடங்களுக்கு என்பது, ஒரு கல்பம் என்பது 5000 வருடம். ஒரு ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கின்றன. ஒரு கல்பம், இந்த 5000 வருடம் முடிந்தவன் மீண்டும் மறுமுறை இந்த 5000 வருட கல்பம் தோன்றும். அந்த பதிவுகள் இந்த ஆத்மாவில் என்னென்ன நடக்கின்றதோ அது பதிவாகி இருக்கும். அது ஒருபோதும் மாறாது. இந்த ஆத்மாவில் பதிவானது ஒருபோதும் மாறாது. இந்த சிறிய விஷயம் குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது. இந்த சிறிய விஷயம், அதாவது ஒரு கல்பம் என்பது 5000 வருடம். இந்த 5000 வருடங்களில் இந்த ஆத்மா 84 உடலை தேர்ந்தெடுத்து 84 பிறவி எடுக்கின்றது. இது யாருக்கு தெரியும்? மற்ற குழந்தைகளுக்கு தெரியாது. அதாவது ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட பாபாவின் குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் குழந்தைகளை உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது என்று இறைவன் கூறுகின்றார். கேள்வி பதிலை பார்த்தோம். அடுத்த தாரணை பகுதியை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பாபாவின் கவர்ச்சியில் மனமுள்ள மலராக வேண்டும். பாபாவின் கவர்ச்சியில் மனமுள்ள மலராக மாற வேண்டும். தன்னுடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முல்லை எரித்து விட வேண்டும். தன்னுடைய இனிமையான தந்தையை வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம், அதாவது ஒருவரை பார்த்தவுடன் அந்த உடல் தெரியக்கூடாது. நமக்கு அந்த ஆத்மா தான் தெரிய வேண்டும். நெற்றியில் இருக்கின்ற ஆத்மா தான் கண்ணுக்கு தெரிய வேண்டும். அதாவது தன்னுடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முல்லை எரித்து விட வேண்டும். 2வது பாயிண்ட்: இந்த வைரம் போன்ற பிறவியில் அழியாத வருமானத்தை சேமிக்கணும். இந்த வருமானத்தை சேமிக்க வேண்டும். கிளிஞ்சல்களுக்காக இதை இழக்கக்கூடாது.
ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும், ஒரு சங்கத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். வரதானம்: பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் குஷியை பகிர்ந்து அளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக. பிராமண வாழ்க்கையில், பிராமணர் என்றால் நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் அனைவரும் பிராமணர்கள், உயர்ந்தவர்கள். பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் குஷியை பகிர்ந்து அளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக. இவ்வுலகில் பிராமண குழந்தைகளை உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. இவ்வுலகில் பிராமண குழந்தைகளாகிய உங்களைப் போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில்தான் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் மன சிம்மாசனம் கிடைக்கின்றது. இந்த வாழ்க்கையில்தான் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் மன சிம்மாசனம் கிடைக்கின்றது. பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்மபாவம் சேர்ந்த தோற்றம்தான் பாப்தாதா. அவருடைய மன சிம்மாசனம் நமக்கு கிடைக்கின்றது. சதா குஷி என்ற சத்துணவை உண்ணுகிறீர்கள் மற்றும் குஷியை பகிர்ந்து அளிக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருந்தாலும் மட்டும் போதா, குஷி என்றால் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை மற்றவருக்கு பகிர்ந்து அளிக்கும்போது நாமும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இச்சமயம் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். அத்தகைய கவலையற்ற வாழ்க்கை முழு கல்பத்திலும் வேறு எந்த யுகத்திலும் கிடையாது. அத்தகைய கவலையற்ற வாழ்க்கை முழு கல்பத்திலும் வேறு எந்த யுகத்திலும் கிடையாது. சங்கம யுகத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை பகவான் தெரிவிக்கின்றார். சத்யுகத்தில் கவலையற்றவராக இருப்பீர்கள், ஆனால் அங்கே ஞானம் இருக்காது. இப்போது உங்களுக்கு ஞானம் உள்ளது, எனவே உங்கள் மனதிலிருந்து வெளிப்படுகிறது, என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்று ஒவ்வொரு ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் சொல்வார்கள், நினைப்பார்கள். அடுத்த ஸ்லோகன்: சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள் தாம் உலக ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். சங்கம யுகம், இப்போது சங்கம யுகம். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு இப்போது சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள் தாம் உலக ராஜ்ய அதிகாரி ஆவார்கள் என்று ஸ்லோகனை முடிக்கின்றார். இந்த வாணியை முழுமையாக படியுங்கள். திருப்பி பல முறை உங்களை மீண்டும் நன்றாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எங்கும் எதை தேடி அலைய வேண்டியதில்லை. பாவங்கள் செய்யக்கூடாது. இறைவனுடைய கட்டளைப்படி பாவங்கள் செய்ய எந்த காரணம் கொண்டு பாவங்களை செய்து விடாதீர்கள். பாவங்களை செய்தால் நாம் முன்னாலெல்லாம் முற்பிறவி, அடுத்த பிறவி, பேரன் பேத்தி அப்படின்னு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போது உடனுக்கு உடன் ரொம்ப காலதாமதம் இல்லாமல் குறுகிய காலத்தில் அதற்கான தண்டனையை செய்தவர்கள் அணிவிக்கிறார்கள். அறிந்தும் அறியாமலும் செய்திருப்பார்கள். அவர்கள் இறைவனிடம் சென்று அவர் சொல்லுகின்ற வழியை பின்பற்றினால் அந்த பாவச் செயலிலிருந்து மீண்டு கர்மத்தை வென்ற நிலைக்கு வந்து விடலாம் என்று இறைவன் சொல்கின்றார். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, பிரம்மகுமாரிகள் இயக்கம் எல்லா இடங்களும், உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. உங்கள் வீட்டின் அருகே இருக்கின்றது. அது எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு 7 நாள் வகுப்பை படித்து அமிர்த வேளையில் இறைவனுடன் தொடர்பு கொண்டு முரளியும் படியுங்கள். வாழ்க்கை நன்றாக அமையும். வாழ்க. ஓம் சாந்தி.